உலக நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மைல்கல்லை எட்டப் போகிறது. இஸ்ரேல் நாட்டின் புகழ்பெற்ற இரும்பு கவசம் என்று அழைக்கப்படும் அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பிற்கான ஏவுகணைகளை இந்தியாவிலேயே தயாரிக்க இஸ்ரேல் அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. இஸ்ரேலின் அரசுக்கு சொந்தமான ரஃபேல் மேம்பட்ட பாதுகாப்பு நிறுவனம் அயன் டோமில் பயன்படுத்தப்படும் அதிநவீன தமிழக ஏவுகணைகளை இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டு தயாரிப்பு முறைகள் உருவாக்குவதற்கு தீவிர பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இந்த அதிரடி நடவடிக்கை மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டு தயாரிப்பு ஒப்பந்தத்தின் மூலம் உலக நாடுகளுக்கான ஏவுகணை தேவைகளை இந்தியாவிலிருந்தே பூர்த்தி செய்யவும் தயாரிப்பு செலவுகளை பெருமளவில் குறைக்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. மேலும் போர்க்காலங்களில் அவசரகால தேவைகளுக்காக இரு நாடுகளும் தங்களுக்குள் ஆயுதங்களை பகிர்ந்து கொள்ளும் புதிய அவசர கொள்முதல் ஒப்பந்தமும் இதில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஜெருசலேமில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் சந்தித்த போது எடுக்கப்பட்ட சிறப்பு மூலோபாய கூட்டாண்மை முடிவின் முக்கிய தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிலிருந்து நேரடியாக ஆயுதங்களை கொள்முதல் செய்வதில் சில நாடுகளுக்கு இருக்கும் தயக்கத்தை தவிர்க்கவும் இந்தியாவின் வலுவான மற்றும் நம்பகமான உற்பத்தி சங்கிலியை பயன்படுத்திக் கொள்ளவும் இஸ்ரேல் விரும்புகிறது. ஏற்கனவே இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனம் தனது புகழ்பெற்ற ஹெம்ஸ் ரக ராணுவ ட்ரோன்களை இந்தியாவிலேயே தயாரித்து வரும் நிலையில் தற்போது அயன் டோம் ஏவுகணைகளும் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. உலக பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது.